ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இந்த கந்துவெட்டி ராமசாமி பைரவி கடத்தி கொண்டு வந்து அவங்க கஸ்டடியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆறுமுகம் பயங்கர கோவமாக இங்கே வந்து கந்துவெட்டி ராமசாமி கிட்ட, இங்கே பாருங்கண்ணே, பணம் விஷயம்னா பணத்தோட நமக்குள்ளே இருக்கிற டீலிங் தான் இது. தேவையில்லாமல் என் பொண்டாட்டியை கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்கிறதெல்லாம் சரியில்லை. ஒழுங்கு மரியாதையாக பைரவி கொண்டு வந்து இப்போ என் கண்ணு முன்னாடி நிப்பாட்டணும், இல்லைனா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. உடனே இங்கே ராமசாமி இருந்துட்டு, இரு ஆறுமுகம், கொஞ்சம் பொறுமையாயிரு, ஏன் நீ இவ்வளோ கோவப்படுற? நான்லாம் கோவப்படணும்னு நினச்சா நீ இப்போ ஆளே இருந்துக்க மாட்ட, உனக்கு கொன்று போட்டிருக்கணும். அந்த அளவுக்கு எனக்கு கோவமும் ஆத்திரமும் இருக்குது. உனக்கு உன்னுடைய அவசரத்துக்கும் ஆத்திரத்துக்கும் நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தேன் இல்லை, 20 லட்ச ரூபா. அதே மாதிரி நீ வட்டியும் 3 மாதம் கட்டினேன். அதுக்கப்புறம் இன்னும் 3 மாதம் வட்டி கட்டலன்னு நான் வந்து கேட்டேன். நீ பணத்தை ஒட்டுமொத்தமாக செட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பணத்தை கொண்டு வந்து முதலாக கொடுத்த 3 மாதம் வட்டியை கொடுக்கல அப்படின்னா எனக்கு கோவம் வரும்ல. நான் என்ன சொல்லி அனுப்புனேன், உனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே வட்டி பணத்தை கொண்டு வந்து கொடுடா தம்பின்னு சொன்னேன். ஆனால் நீ கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ராமசாமி யாருன்னு உனக்கே தெரியும்ல. இந்த ஊரில் என்னெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எல்லாமே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீ வட்டி பணத்தை கொடுக்காம என்கிட்ட இருந்து ஏமாத்திட முடியுமா? இங்கே பாரு, முதல்ல பணத்தை எடுத்து வை, அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி இங்கேருந்து கூட்டிகிட்டு போ. அப்படி இல்லை அப்படின்னா உன் பொண்டாட்டியை உன் கண்ணு முன்னாடியே வச்சு என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும். நான் எதுக்காக அதெல்லாம் வாயில் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராமசாமி ரொம்பவே திமுறாக பேசுவோம். ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. ராமசாமியோட ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக அடி பொழக்கவும் உடனே பக்கத்தில் உள்ள ரவுடிங்க எல்லாருமே இங்கே ஆறுமுகத்தை பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்கண்ணே, தேவையில்லாமல் நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம், ஒழுங்காக பைரவி எங்கன்னு சொல்லிடுங்க, தயவு செஞ்சு இங்கே பைரவி கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பொறுமையாகவே கேட்கவும், இங்கே இந்த ராமசாமி இருந்துட்டு 2 ரவுடிங்களை அனுப்பி அவங்க கஸ்டடியில் இருக்கிற நம்ம பைரவியை 2 கையும் பிடிச்சி 2 பக்கமும் 2 ரவுடிங்க கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராங்க. பைரவி இருந்துட்டு ஒழுங்காக கையை விடுங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி கூச்சல் போடுறாங்க. ஆறுமுகத்தை பார்த்ததுமே, ஆறுமுகம் ஆறுமுகம் என்ன ஆறுமுகம், அதான் நீ பணத்தை கொடுத்துட்டுல, இந்த ரவுடி பசங்களாம் என்ன எதுக்காக கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, பைரவி நீ பயப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் பைரவி, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பைரவி கிட்ட போய் பேசவும் உடனே அந்த பேசக்கூட விடுறதில்லை இந்த ராமசாமி. ஸோ ரவுடிங்களை வச்சு இங்கே ஆறுமுகத்தையுமே பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இங்கே ராமசாமி இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், நீன்றதுனால தான் நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன். இதே உன் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தான் அப்படின்னா இன்னைக்கு அவனோட பொண்டாட்டியை என் ஆளுங்களை வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டுப்பேன். என்னெல்லாம் யாருமே கேட்க முடியாது. இந்த ஊரில் நான் எத்தனையோ டைம் இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்கேன். நீன்றதுனால நான் இவ்வளோ பொறுமையாக இருந்தேன். ஆனால் என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது. ஒழுங்காக பணத்தை கொடுத்த அப்படின்னா உன் பொண்டாட்டியை அழகாக கசங்காமல் கூட்டிகிட்டு போகலாம். அப்படி இல்லைனா அப்படியே கசக்கி எடுத்துருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி சொல்கிறாங்க. இங்கே ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. பைரவி இருந்துட்டு இங்கே ராமசாமியாக இருந்துட்டு, டேய் நீ எல்லாம் ஆம்பளையாடா, ஆம்பளைன்னா ஆம்பளைக்கு ஆம்பளை மோதணும், நீ எதுக்காகடா என்னை கடத்தி கொண்டு வந்து அவர்கிட்ட பணத்தை கேட்டுக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அப்படி வட்டி பணத்தை கொடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வட்டி பணம் வாங்கி சாப்பிட்டேல்ல, அளவுக்கு மீறி வட்டி பணத்தை வாங்கினேன்ல, 3 மாதம் வட்டி பணம் கொடுக்கல அப்படின்னா நீ என்ன குறைஞ்சா போயிடுவேன். எல்லார்கிட்டையும் ஏமாற்றி இப்படி ஊரார் பணத்தில் சாப்பிட்டு உடம்பை இப்படி வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேடா பாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? இங்கே பாரு, தேவையில்லாமல் நீ இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கள் 2 பேரையும் நீ விட்டுடு. அப்படி இல்லைனா அன்னபூர்ணியாத்திக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா உன்னை உண்டிலன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி பயங்கர கோவமாக சொல்லுவோம். என்னம்மா நீ துள்ளுற? இங்கே பாரு, சும்மா என்கிட்டலாம் உன் பேச்சு இந்த திமிரெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் யாருன்னு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்ன ஆறுமுகம், உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ என்னை பற்றி எதுவும் சொல்லலையா? நீ எப்படி சொல்லியிருப்ப? சரி, நான் யாருன்றத, நான் ஆம்பளையா பொம்பளையான்றதை இப்போ நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட தப்பான முறையில் நெருங்கி வரவும் பைரவிக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுது. ஆறுமுகம், என்ன ஆறுமுகம், இவன் இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்டவன் கிட்டியா நீ பணமெல்லாம் வாங்கணும்? ஏய் பக்கம் போடா, கிட்ட வந்த அவ்வளோதான், உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. பைரவி பக்கம் நெருங்க நெருங்க எங்கள் ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது.
உடனே இங்க ஆறுமுகம் இருந்துட்டு அந்த ரவுடிங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு இங்கே ராமசாமிக்கு அதாவது கன்னத்துலேயே பல்லார்னு ஒரு அறை. ராமசாமி அப்படியே கிறுகிறுன்னு சுற்றின்னு போயிட்டு அங்கே ஒரு தூரமாக விழவும் ராமசாமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. டேய், நீங்கள் அவளை விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆறுமுகத்தை அடித்து கொல்லுங்கடா. இவனை கொன்னுட்டதுக்கு அப்புறம் அந்த ஆறுமுகத்தோட பொண்டாட்டியை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒட்டுமொத்த அதாவது ரவுடி கும்பலுமே எங்கள் ஆறுமுகத்தை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ பைரவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்மளால் இவங்களை அடித்து எதுவும் பண்ண முடியாது. உடனே நம்ம சஞ்சய்க்கு கால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து சஞ்சய்க்கு கால் பண்ணி சொல்லு பைரவி, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் மிகப்பெரிய ஆபத்தில் நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு எங்களை காப்பாற்று சஞ்சய். நாங்கள் இந்த ராமசாமியோட தென்னந்தோப்பில் இருக்கோம். இந்த ராமசாமி தேவையில்லாமல் பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கான் சஞ்சய். நீ சீக்கிரமாக போலீஸோட வா சஞ்சய், நீ வந்தால் தான் நாங்கள் இங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம சஞ்சயுமே இதான் சாக்கு, பைரவி மனசில் எப்படியாவது இடம் பிடிக்கணும், சீக்கிரமாகவே அந்த ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து பைரவி பிரித்து பைரவி கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற இன்டென்ஷன் எப்போவோ இருக்குது நம்ம சஞ்சய்க்கு. ஸோ இதுவும் ஒரு வாய்ப்பு அப்படின்றதுனால உடனே போலீஸ் எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு இங்கே இந்த ராமசாமியோட தென்னந்தோப்புக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஆறுமுகத்தை பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. அதே சமயம் இங்கே ஒருத்தவன் அதாவது அந்த ரவுடி இருந்துட்டு எங்கள் ஆறுமுகத்தை கத்தியால் வயிற்றில் குத்திடுறாங்க. ஐயோ ஆறுமுகம், டேய் ஏண்டா நீ எல்லாம் நல்லா இருப்பியா? உனக்கு குடும்பம் குட்டின்னு எதுவுமே இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் யாருமே நல்லாவே இருக்க மாட்டீங்க. என் ஆறுமுகத்தை இப்படி குத்திட்டீங்களேடா ஆறுமுகம் நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆறுமுகம். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இப்படி அநியாயமாக என் புருஷனை குத்தி சாவடிக்க பார்க்குறீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆறுமுகத்துக்கு கொஞ்ச நேரத்துலேயே மயக்கம் வந்துடுது. இப்போது இங்கே ராமசாமி இருந்துட்டு என்னடி சும்மா என் புருஷன் சொல்லிட்டு புருஷன் புராணத்தை பாடிக்கிட்டு இருக்க, வாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியோட கையை பிடிச்சி கிட்ட இழுக்க பார்க்குறாங்க. ஸோ பைரவி ராமசாமியை பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் கூச்சமான சூடு சொல்கிறான்னு எதுவுமே இல்லையா? சி, உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவன் நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல. இங்கே பாருடா, ஒழுங்கா என் கையை விட்டுடு. என்னடி ஓவராக பேசிக்கிட்டு இருக்க? அதான் உன் புருஷன் எப்படியும் போய் சேர்ந்துருவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இங்கே பாரு, உனக்கு புருஷனா இனிமேல் காலம் ஃபுல்லாக நான் இருக்கேன், வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சி, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள கட்டையை வந்து கையில் எடுக்கவும் கரெக்டான சமயத்தில் எங்கள் போலீஸுமே அதாவது சஞ்சயோட குரூப் எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே இங்கே ரவுடிங்களெல்லாம் பிடிச்சிடுறாங்க. ராமசாமியையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே சஞ்சய் பார்த்ததுன்னா இங்கே நம்ம பைரவிக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு சஞ்சய் ஆறுமுகம் பாரு, ஆறுமுகம் என்ன மாதிரியான ஒரு நிலமையில் இருக்காருன்னு சொல்லிட்டு சஞ்சய் சீக்கிரமாக ஆறுமுகத்தை காப்பாற்றி ஆகணும், சீக்கிரம் சஞ்சய் ஆறுமுகத்தை தூக்கு சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி நீ கவலைப்படாத பைரவி, ஆறுமுகத்தை நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை தூக்கி ஜீப்பில் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ போகிற வழி இல்லாமல் நம்ம பைரவி அழுதுகிட்டே வராங்க. ஆறுமுகம் கண்ணு முழிச்சு பாரு ஆறுமுகம், ஐயோ ஆறுமுகம் மயங்க விழுந்துட்டானே, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது சஞ்சய், ஆறுமுகத்துக்கு எதுவும் ஆகாதுல்ல? பைரவி கண்டிப்பாக ஆறுமுகத்துக்கு எதுவும் ஆகாது, நீ கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் ரிலாக்ஸாக வா, அவரை நம்ம காப்பாற்றிடலாம். ஐயோ சஞ்சய் வயிற்றில் நல்லா பலமாக கத்தி குத்துப்பட்டிருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா அத்தை ரொம்ப கவலைப்படுவாங்க, ஆறுமுகத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அழுதுகிட்டே வராங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுமே வந்துடுது. இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே டாக்டர் இருந்துட்டு இது கத்தி குத்து விவகாரம், ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக போலீஸ் அனுமதி இல்லாமல் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ்கிட்டலாம் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே டாக்டர் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஒரு ஷீட் வேணும், அவங்க சைன் இருந்தால் தான் நாங்கள் பண்ணுவோம், அதாவது ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லவும் உடனே நம்ம பைரவி அழுதுகிட்டே போயிட்டு வெளியே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க சஞ்சய் கிட்ட, சஞ்சய் வா சஞ்சய், நீ சொன்னால் தான் அங்கே ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சஞ்சய் வந்து அதாவது சஞ்சயை நம்ம பைரவி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ சஞ்சய் சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம போலீஸ் சொன்னதுக்கப்புறம் தான் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே பைரவி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இப்போது ட்ரீட்மெண்ட்டுமே போய்கிட்டு இருக்கு. நர்ஸுங்க டாக்டருங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்கும் வெளிக்குமா நடந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இப்போது பைரவிக்கு நம்ம அன்னபூர்ணிக்கிட்டேருந்து கால் வருது. ஐயோ அத்தை தான் கால் பண்ணுறாங்க, அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப நொறுங்கி போயிடுவாங்களே, ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு முடியல, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா
கண்டிப்பா எங்க அத்தை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகுவாங்க. கண்டிப்பா அத்தைக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணி, "பைரவி எங்கம்மா இருக்க? நீயும் காணோம், ஆறுமுகமும் காணோம். நீங்க இல்லாம வீடே ஒரு மாதிரி வெறிச்சோடி இருக்குமா. சீக்கிரமா கிளம்பி வாங்கம்மா" அப்படின்னு சொல்லவும், உடனே பைரவி ஒரு பதட்டத்தோடயே பேசுகிறாங்க. இப்போது அதான் அத்தை, இதோ அத்தை நாங்கள் அது வந்துடுறோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க பேசுகிறதுல இருந்தே இங்கே நம்ம அன்னபூர்ணிக்கு புரிஞ்சிருது. ஸோ அன்னபூர்ணி இருந்துட்டு, "என்ன பைரவி, எப்பவும் போல் நீ நார்மலாக பேசல, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாதிரி இருக்க. என்னாச்சு பைரவி, நீ எங்கே இருக்க? ஆறுமுகம் உன் கூட தானே இருக்கான். அது அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியால் அவங்க அதாவது அன்னபூர்ணி கிட்ட விஷயத்த மறைக்கவே முடியல. ஸோ எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. "அத்தை, இதான் அத்தை நடந்தது. ராமசாமி கிட்ட 20 லட்ச ரூபா ஆறுமுகம் கடன் வாங்கியிருந்தான். எக்கச்சக்கமான வட்டியை வாங்கிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ரோட்டில் பார்த்து அந்த ராமசாமி ஆறுமுகத்துக்கிட்ட பணத்தை கேட்டான். ஸோ நான் அதனால தான் பேங்க்லேருந்து பணம் ரெடி பண்ணி ஆறுமுகத்துக்கிட்ட கொடுத்தேன். ஆறுமுகம் 3 மாதம் வட்டி கொடுக்காததுனால அவன் எனக்கு கடத்தி கொண்டு வந்துட்டான் அத்தை" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட எங்கள் அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "என்னம்மா சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறாங்க. "அத்தை, நீங்கள் பதறாதீங்க அத்தை. அது மட்டும் இல்லாமல் நடந்த கலவரத்தில் ஆறுமுகத்துக்கு சின்னதாக கத்தி குத்து பட்டுருச்சு அத்தை. இப்போது சஞ்சய் அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆறுமுகத்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அத்தை. நீங்கள் பயப்படாதீங்க அத்தை. ஆறுமுகத்துக்கு எதுவும் ஆகாது அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, "ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சு? சிவா சிவா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தத்தோட அழுகையோட இங்கே நம்ம அன்னபூர்ணி கூப்பிடுறாங்க. ஸோ சிவாவும் சிந்துவும் அப்போ தான் வராங்க. "அம்மா, என்னாச்சு பெரியம்மா? ஏன் பெரியம்மா இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க? ஐயோ, என் பிள்ளை ஆறுமுகத்துக்கு ஏதோ வயித்துல கத்தி பட்டிருக்கு" அப்படின்ற மாதிரி பைரவி சொல்கிறா. "எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிவா. நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகணும்." பெரியம்மா, என்ன பெரியம்மா சொல்கிறீங்க? சிவாவை யாரோ கத்தியால் குத்திட்டாங்களா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து, அதுக்கப்புறம் மகா, எஸ்சிக்கு, இவங்க எல்லாருமே இப்போது நம்ம ஆறுமுகத்தை அட்மிட் பண்ணியிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனதுமே இங்கே நம்ம பைரவி தான் அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் நம்ம சஞ்சய் உட்காந்துக்கிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நெருக்கமாகவே உட்காந்துருக்காரு. இந்த சமயத்தில் நம்ம பைரவியால் இதை எதையுமே நோட் பண்ண முடியல. ஆறுமுகம் உயிர் பழிச்சு வந்துடணும், அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் நம்ம பைரவியோட மைண்டில் இருக்கே தவிர மற்றபடி அவங்க எதுவுமே யோசிக்கல. ஸோ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் அவங்க 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 ரூட்டில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் அன்னபூர்ணியை பார்த்ததுமே தள்ளி பக்கமாக உட்காடுறாங்க. இப்போ அன்னபூர்ணி வந்ததுமே, "பைரவி பைரவி, டாக்டர் என்ன சொன்னாங்க பைரவி? ஆறுமுகத்துக்கு எதுவும் இல்லைல்ல? அவனுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி அழுதுகிட்டே கேட்கவும், பைரவி இருந்துட்டு, "அத்தை, இன்னுமே யாருமே எதுவுமே சொல்லலை அத்தை. நர்ஸுங்க உள்ளுக்கும் வெளிக்குமா நடந்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டருமே உள்ள ட்ரீட்மெண்ட்டுக்காக போனவங்க இன்னுமே வெளியே வரல. அவங்க வந்தால் தான் என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. அத்தை, எனக்கு பயமாக இருக்கு அத்தை, ஒரு மாதிரி இருக்கு அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு பைரவியை அழுதுகிட்டே சொல்கிறாங்க. சிந்து "பைரவி, நீ கவலைப்படாத பைரவி. கண்டிப்பாக ஆறுமுக மச்சானுக்கு எதுவும் நடக்காது. அவங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பாக அவங்க உயிர் பொழைச்சி வந்துருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவுமே ஆறுதல் சொல்கிறாங்க. சிவாவுக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே இங்கே டாக்டருமே வராங்க. உடனே இங்கே நம்ம பைரவி ஓடி போயிட்டு, "டாக்டர் டாக்டர், ஆறுமுகத்துக்கு எப்படி இருக்குது? அவருக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அவருக்கு உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க. கத்தி குத்தப்பட்ட இடம் தான் ரொம்பவே ஒரு மாதிரி நிறைய அடிபட்டிருக்கு. ஸோ உள்ளே எந்த ஒரு பார்ட்ஸுமே அடிப்படலை. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். நீங்கள் கவலையே படாதீங்க. கண்டிப்பாக அவர் உயிர் பொழைச்சி வந்துடுவார். ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் அவர் க்யூர் ஆகுவார். நீங்கள் பயப்பட வேண்டாம். உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் பைரவிக்கு உயிரே வருது. ஸோ அன்னபூர்ணிக்குமே அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, "டாக்டர், நாங்கள் இப்போவே ஆறுமுகத்தை பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இப்போதைக்கு யாரும் அவரை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் அவர் கண் விழிச்சிருவார். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே போய் தாராளமாக பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. இப்போ தான் நம்ம பைரவி உடனே ஓடி அன்னபூர்ணியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. "அத்தை, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணிக்கிட்ட பைரவி ஓன்னு அழுகுறாங்க. அதே சமயம் இங்கே நம்ம சஞ்சய் கிட்ட நன்றியுமே சொல்கிறாங்க. ஏன்னா சஞ்சய் இல்லை அப்படின்னா அங்கே ஆறுமுகத்தையுமே காப்பாற்றிருக்க முடியாது. பைரவிக்குமே ஏதாவது ஒரு கெடுதல் அங்கே நடந்திருக்கும். ஸோ இங்கே சஞ்சய் தான் இவங்க 2 பேரையுமே காப்பாற்றினது. ஸோ இங்கே நம்ம சஞ்சய்க்கு அன்னபூர்ணியுமே நன்றி சொல்கிறாங்க.
நன்றிப்பா தம்பி. நீ தான்ப்பா ஒவ்வொரு பிரச்சனை வரப்போவும் நீ தான் வந்து முன்னாடி நின்று எல்லாரையுமே காப்பாத்துற. நீ நல்லா இருக்கணும்ப்பா. கண்டிப்பா நீ ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வாழ்த்துறாங்க. இருக்கட்டும் விடுங்க ஆண்டி, நானுமே உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க தானே. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்க மாட்டேன்னா என்ன? நீங்கள் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை மூணாவது மனுஷனாக ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி இருந்துட்டு, இல்லை சஞ்சய், நீ மட்டும் இல்லை அப்படின்னா நானும் ஆறுமுகமும் இன்னைக்கு உயிரோடு இந்த நிமிஷம் இருந்திருப்போமான்னு கூட என்னால் கெஸ் பண்ண முடியல. உண்மையாகவே மிகப்பெரிய ஆபத்துலேருந்து எங்கள் 2 பேரையும் நீ காப்பாற்றின அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இது சஞ்சய் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இங்கே பாரு பைரவி, எல்லாமே உனக்காக தாண்டி. ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் உனக்காக மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய மனசில் உள்ளது கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் பழிக்கும், நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஒவ்வொன்றுத்தையும் உனக்காக நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் பைரவி. எனக்கு ரொம்ப தூரத்தில் போய் நீயும் நானும் தனியாக 2 பேரும் மட்டும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும். இப்படியெல்லாம் நிறைய ஆசை கனவெல்லாம் எனக்கு நிறைய இருக்குது பைரவி. கண்டிப்பாக அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் நிறைவேற்றிப்பேன். இந்த ஆறுமுகம் இப்படியே செத்து போனால் கூட நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா அது எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த சஞ்சய் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ எந்த இன்டென்ஷனில் நம்ம சஞ்சய் வந்து பைரவியும் ஆறுமுகத்தையும் காப்பாற்றினாங்களோ, ஆனால் எப்படியோ நல்லது தான் செஞ்சுருக்காங்க. ஸோ ஆனால் அவங்களோட இன்டென்ஷன் தான் தப்பாக இருக்குது. பைரவி எப்படியாவது ஆறுமுகத்துக்கிட்டேருந்து பிரிச்சிடணுன்ற ஒரு இன்டென்ஷன் தான். ஸோ நம்ம சஞ்சய் வந்து அப்படி நினைக்கக்கூடாது. அவரோட மனசை மாற்றிக்கிட்டு வேற ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் அப்படின்னா ரொம்ப நல்லாவும் சிறப்பாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஆறுமுகமுமே ரொம்ப நல்லவர், குழந்த மாதிரி, அவர் குழந்த மனசுன்னு கூட சொல்லலாம். ஸோ அவரை விட்டு என்றைக்குமே பைரவி பிரியவே கூடாது. பைரவி சீக்கிரமாகவே நம்ம ஆறுமுகத்தோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது இங்கே நம்ம ஆறுமுகமும் கொஞ்ச நேரத்துலேயே கண் விழிச்சிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம பைரவி ஓடி வந்து, ஆறுமுகம் உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஆறுமுகம். எப்படியோ இப்போ நீ கண் விழிச்சு பார்த்துட்ட, ரொம்ப வலிக்குதா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, பைரவி எனக்காக நீ இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறத பார்த்தா எனக்கு இதெல்லாம் ஒரு வழியாக கூட தோணலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, ஆறுமுகம் ஏன்பா இப்படி இருக்க? எனக்கு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் நீ எதுக்காகப்பா கடன் வாங்குற? உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீ என்கிட்ட கேட்டிருக்கலாமே. உனக்காக நான் ஏதாவது பண்ணியுமே கண்டிப்பாக பணத்தை ரெடி பண்ணியிருப்பேன்ப்பா. ஏன்பா நீ இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ளெல்லாம் மாட்டிக்கிற? நீ குழந்த மாதிரிப்பா. உன்னுடைய மனசு புரியாமல் எல்லாருமே நிறைய தப்பு செய்கிறாங்க. உன்னை சாதாரணமாக எல்லாருமே ஏமாத்துறாங்கப்பா. நீ எல்லாரையுமே நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்புறப்பா. இந்த உலகம் அப்படி கிடையவே கிடையாது. நீ நல்லவனாக தான் இருக்கிற, எதிரில் இருக்கிறவனும் நல்லவனாக தான் இருப்பான்னு நீ நினைக்கிற. அப்படிலாம் கிடையாதுப்பா. நம்புறவங்க எல்லாருமே பின்னாடி முதுகில் தானே குத்திட்டு போகிறாங்க. அந்த மாதிரி தான் அந்த வட்டிக்கார ராமசாமியுமே. இங்கே பாரு ஆறுமுகம், வீட்டுக்கு தெரியாமலோ இல்லை எனக்கு தெரியாமலோ நீ இனிமேல் எந்த விஷயத்தையுமே செய்யக்கூடாது. சரியாயா? இப்படி போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ஏதாவது உனக்கு உயிருக்கு ஆபத்தாக இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்திருந்தா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கண் கலங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருமா. உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் நான் உங்ககிட்ட எந்த ஒரு பணத்தையுமே கேட்கலம்மா. என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஏற்கனவே நீங்கள் எனக்கு எக்கச்சக்கமாக செஞ்சுருக்கீங்க. நான் உங்களுக்கு செய்யணுமா, ஆனால் நீங்கள் தான் எனக்கு ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாம்மா எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இங்கே பாரு ஆறுமுகம், நீ அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதியா. உனக்காக நான் எல்லாத்தையுமே செய்வேன்யா. ஏன்னா இந்த உசுறு இருக்கிறதே உனக்காக தான்யா. உனக்காக பண்ணாமல் நான் வேறு யாருக்கு பண்ண போகிற சொல்லு. இங்கே பாரு ஆறுமுகம், நீ சந்தோஷமாக இருக்கணும்யா. அதை தவிர நான் வேறு எதுவுமே யோசிக்க கூட இல்லை. இங்கே பாரியா, இதுக்கப்புறம் இப்படி ஒரு சிக்கலெல்லாம் போய் மாட்டிக்காதையா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகத்துக்கு அன்னபூர்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு சஞ்சய் கிட்டே இங்கே கந்தவெட்டி ராமசாமி இவங்க இருந்துட்டு இங்கே சஞ்சய் கிட்டே, இங்கே பாருங்கள் சார், தயவு செஞ்சு என்னை வெளியே விட்டுருங்க. உங்களுக்கு நான் எவ்வளோ பணம் வேணுமோ அதை செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் வேறு யாருக்கிட்டனா மோதி இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஏதோ ஒன்று பார்த்து செஞ்சுருப்பேன். ஆனால் பைரவி எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இப்போ உங்களை நான் வெளியே விட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க
என் மேலே தான் கோச்சிப்பாங்க. ஸோ அதனால் நீ ஜெயிலில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லவும், அங்கே அந்த கந்துவெட்டி ராமசாமி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், உங்களுக்கு நான் ₹1,00,00,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சஞ்சய்க்கே மனசு மாறிடுது. ₹1,00,00,000வா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க சஞ்சய் சார், உங்களுக்கு நான் ₹1,00,00,000 கொடுக்குறேன், தயவு செஞ்சு என்னை வெளியே விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் பார்த்துக்கிறேன், உங்களை வக்கீல் வச்சு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு எதனா ஒரு சாக்கு நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிக்கிறேன், ஃபஸ்ட்டு பணத்தை செட்டில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து இங்கே ராமசாமி விரிச்ச வலையில் விழுந்துடுறாங்க. ஸோ பணத்தையுமே கொடுத்துட்டு இந்த கந்துவெட்டி ராமசாமி வெளியே வந்தாச்சு. ஸோ பயங்கர கோவமாக இருக்காங்க ஆறுமுகத்து மேலேயும் பைரவி மேலேயும். இப்போது அவங்க ரவுடிங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, தனியாக இந்த பைரவியும் ஆறுமுகமும் வந்தாங்க அப்படின்னா அவங்கள லாரி வச்சு ஆக்சிடெண்ட் பண்ணுங்கள், அவங்க 2 பேரும் உசுரோடவே இருக்கக்கூடாது, என்னவே ஜெயிலுக்கு போக வச்சுட்டானுங்கள, அவங்க 2 பேரும் உசுரோடு இருக்கவே கூடாது, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அவங்க 2 பேரோட உடலும் மண்ணுக்குள்ளே தான் இருக்கணுன்ற மாதிரி இப்போது இந்த கந்துவெட்டி ராமசாமி அவங்க அடியாட்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. ஸோ விசாரிச்சதில் இன்னுமே நம்ம ஆறுமுகம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா தான் கேள்விப்படுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்லே வச்சு ஆறுமுகத்தோட கதையை முடிச்சிடலாமான்னு யோசிக்கிறாங்க. சரி எதுவாக இருந்தாலும் நம்ம ஐயா கிட்ட கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே கந்துவெட்டி ராமசாமிக்கு இந்த ரவுடிங்க கால் பண்ணுறாங்க. இனிமே ஹாஸ்பிட்டலில் தான் ஐயா இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சரிடா அந்த ஆறுமுகத்தை முடிச்சுட்டு அந்த பைரவியை இங்கே கூட்டிகிட்டு வா, என்ன திமிரு பேச்சு பேசுனா, ஆம்பளை அது இதுன்னு என்னென்னமோ பேசுனா, அவளை நான் பார்த்துக்கிறேன், அவளுக்கு ஆம்பளைனா யாருன்றதை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கந்துவெட்டி ராமசாமி சொல்கிறான். ஸோ இங்கே ரவுடிங்களுமே நம்ம ஆறுமுகத்தை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அங்கே உள்ள ஒரு நர்ஸ் கிட்ட பேசுகிறாங்க, இங்கே பாருமா, இந்த ஆளை மட்டும் முடிச்சுட்டு அப்படின்னா உனக்கு நாங்கள் அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நர்ஸ் வந்து பயப்படுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எதை பற்றியும் பயப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு ₹1,00,000 பணத்தை கொடுக்குறாங்க. ஸோ அந்த நர்ஸுமே அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. ஸோ விஷ ஊசி போட்டு சாவடிக்கிற மாதிரி அந்த நர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு பயமாக தான் இருக்குது. ஸோ இந்த ரவுடிங்க கொடுத்த பணத்தையும் வாங்கியாச்சு, வேறு வழியில் நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நர்ஸுமே அந்த ஊசியை போடுறதுக்காக போகும். பக்கத்துலேயே இங்கே பைரவி வந்து ஒவ்வொரு ஊசி போடுறதா இருந்தாலையும் டேப்லெட் இருந்தாலுமே எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணி கேட்டு என்ன ஏதுன்னு ஒவ்வொன்றுத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க பைரவி. ஸோ இப்போ என்ன ஊசி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இது வந்து தூக்கம் வரத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு, தூக்கமெல்லாம் நல்லா வருதுன்னு தான் சொல்லியிருக்காரு அவர், நீங்கள் இந்த ஊசியெல்லாம் போட வேணாம், இவருக்கு தேவையில்லாமல் கண்ட ஊசியும் போட்டு அவரோட உடம்பு கெட வேண்டாம்ல, ஏன்னா அவர் நார்மலாக நல்லாவே தூங்குறாரு, தூக்கமெல்லாம் நல்லா வருதான், இந்த ஊசியை வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ நர்ஸால் இன்னுமே பண்ண முடியல. ஸோ அவங்க வெளியே வந்துடுறாங்க. இப்போது இங்கே அந்த ரவுடி இருந்துட்டு, என்னம்மா ஊசியை போட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சார் போட முடியல சார், கண்டிப்பாக நான் என் வேலையை கச்சிதமாக முடிச்சிடுவேன் சார், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நீ எப்போ முடிக்கிறியோ அப்போ தான் நாங்கள் எங்கள் வேலையை செய்ய முடியும், சீக்கிரமாக முடிச்சுட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரவுடிங்க. ஸோ நர்ஸ்மே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே பைரவி இருந்துட்டு ஆறுமுகம் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. ஸோ ஆறுமுகத்துக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. ஸோ ஜூஸ் எல்லாம் ஊட்டி விடுறாங்க. ஆறுமுகத்துக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. பைரவி கெட்டதுலேயே ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு இவ்வளோ பெரிய கத்தி குத்து பட்டிருந்தாலுமே இதில் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இப்படி ஒரு அடிப்பட்டதுனால தானே நீ எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுற, ஜூஸ் போட்டு கொடுக்குற, இப்படி என்னை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறியடி, என் மேலே உனக்கு எந்த அளவுக்கு பாசமோ அக்கறையும் இருந்தால் இப்படியெல்லாம் நீ என்னை கவனிச்சுப்ப, பைரவி ஐ லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எரும மாடு, எந்த நேரத்தில் என்ன பேசுன்னு கூட உனக்கு தெரியலையா, எருமை நல்லா சாப்பிட்டுட்டு உடம்பு தேய்த்து முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம், இங்கேயே ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாத பொண்டாட்டி நம்ம போயிடலாம், நீ எனக்கு சாப்பாடு ஊட்டி விட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி கிட்ட ஆறுமுகம் சொல்கிறாங்க. இங்கே பைரவி இருந்துட்டு முறைச்சி பார்க்குறாங்க. இங்கே பாரு, என்னைக்கு இருந்தாலும் நான் உன்னை விட்டுட்டு போக தான் போகிறேன், சும்மா தேவையில்லாமல் இப்படி மனசுக்குள்ள ஆசையெல்லாம் வளர்த்துக்காத,
கண்டிப்பாக நான் உன் கூடலாம் இருக்கவே மாட்டேன். இங்கே பாரு பைரவி, நீ ஏன் என்னை விட்டுட்டு போகணும்னு வாயை திறந்து சொன்னாலுமே ஆனால் உன் மனசு அதுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. கண்டிப்பாக நீ என் கூட தான் கடைசி வரைக்கும் இருக்க பைரவி. லவ் யூ ரி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லுவோம். எருமை லவ் யூன்னு சொன்னேன், நாக்கு கட் பண்ணிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா குட்டி குட்டி லவ் சண்டைகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த நர்ஸ் வந்து உள்ளே வராங்க விஷ ஊசி போகிறதுக்காக. ஸோ இப்போது நம்ம ஆறுமுகத்துக்கு அவ்வளோவா பெயின் எதுவுமே இல்லை, டேப்லெட்ஸ் மட்டும் சாப்பிட்டா போதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க இன்ஜெக்ஷன் போகிறதுக்காக வராங்க. இவங்கள பார்த்தாவே நம்ம பைரவிக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. அதனால என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லைங்க, இவர் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், டாக்டர் எல்லாமே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் எதுவுமே வேண்டாம், டேப்லெட் மட்டும் சாப்பிட்டா போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னென்னா அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பைரவிக்கு சந்தேகம் வந்துடுது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட கராராகவே பேசிடுறாங்க. ஸோ எப்படியுமே நம்ம ஆறுமுகத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, அவங்க நல்ல விதமாக குணமாகி அவங்க வீட்டுக்கு போயிடணும்னு நினைக்கிறவங்க இந்த